இந்த வீடியோவில் பிசி எக்ஸாமுக்கான மாதிரி வினாத்தாள் தான் இதுவும். இது ஜென்ரல் நாலேஜுக்கானது. இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கானது. இது ஜென்ரல் நாலேஜ். மொத்தம் எவ்வளோ கொஷின் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 45 கொஷின். சைக்காலஜி ஒரு 25 கொஷின், மொத்தம் 70 கொஷின். ஸோ இந்த 45 கொஷினுமே சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆன்சர் கீ பின்னாடி இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயற்பியல்லேருந்து கொஷின் இருக்குங்களா. இயற்பியல்னால் ஃபிசிக்ஸ், அதுலேருந்து கொஷின் இருக்குங்களா பாருங்கள். குவியாடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரான மாய பிம்பம். ஓகேங்களா? ஏ தான் ஆன்சரு. ஸோ ஆன்சருக்கு பின்னாடி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒளி வெற்றிடத்தின் வழியாக பயணிக்க முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சென்டென்ஸு. அடுத்து மனித காதில் கேட்கக்கூடிய அதிர்வெண்களுக்கான ஒளி வரம்பு 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. ஸோ இதோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒளி சவுண்டு வெற்றிடத்தில் பயணிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 மட்டும்தான் சரியானது. 28 ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ அடுத்தது பாருங்கள், சந்திராயன் 1 இந்தியாவில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் அப்படிங்கிறது சந்திரனை பற்றி அறிந்து கொள்ள, வானிலையை கணிக்க, செவ்வாய் கிரகத்தை பற்றி அறிந்து கொள்ள, தொலைத்தொடர்பு நோக்கங்களுக்காக. ஸோ இதோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ரொம்ப சிம்பிளான கொஷின். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து 3 கொஷின் தான் இயற்பியல்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததாக வேதியியல் போயிட்டாங்க. ஸோ ரொட்டி சோடாவின் வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். இது வேதியியலில் உள்ள ஒரு பேசிக் கொஷின், ஸ்கூல் புக்கிலேருந்து வர்றது தான். ஸோ அடுத்த 5வது கொஷின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இறந்த விலங்குகள் மற்றும் புதைபடிவ மரங்கள் வயதை தீர்மானிக்க கார்பன் 14 என்ற கதிரியக்க ஐசோடோப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அது சரிதான். கார்பன் 14. புற்றுநோயை குணப்படுத்த கோபால்ட் 60 என்ற கதிரியக்க ஐசோடோப்பு பயன்படுத்தப்படுகிறது. அதுவுமே சரிதான். ஸோ ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி, 5C. 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நைட்ரிக் அமிலம், கார்பானிக் அமிலம், கந்தக அமிலம், ஆக்சாலிக் அமிலம், இதில் எது தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேங்களா? நைட்ரிக் அமிலம் உரம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது, அதுதான் தவறான இணை. ஸோ இது எல்லாமே இந்த 3 கொஷினுமே ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். வெளியே இருந்தெல்லாம் எதுவும் கேட்கப்படவில்லை. சரிங்களா? அடுத்தது உயிரியல்லேருந்து கேட்டிருக்காங்க. 7வது கொஷின். மனித தலைப்பகுதியில் காணப்படும் நாளமில்லா சுரப்பி பார்த்திங்கன்னா இது ஸ்கூல் புக்கிலேயே இருக்கிறதான். மேலும் பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி தான் மனித தலைப்பகுதியில் காணப்படுறது. ஸோ எது செல் பவர் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகிறது? மைட்டோகாண்ட்ரியா தான் செல் பவர் ஹவுஸ். ஓகேங்களா? அதாவது செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து 9 பார்த்திங்கன்னா பிசிஜி என்னும் தடுப்பூசி எந்த நோய் வராமல் இருக்க குழந்தைகளுக்கு போடப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 9C, காசநோய். இது அந்த 9th 10th புக் படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் 10th சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10th 9th அப்படியே ரிவர்ஸில் போங்க. அப்போ தான் முக்கியமானதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அப்புறம் கவர் பண்ணிக்கலாம். ஸோ 10வது கொஷின் பார்த்திங்கன்னா வைட்டமின் கூட அதோட குறைபாட்டினால் ஏற்படுற நோய் கூட பொருத்த சொல்லியிருக்காங்க. ஸோ 10வது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ குறைபாடெலாம் என்ன வரும்னா மாலைக்கண் நோய். ஸோ ஏ சி, அதை வச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும், டி வரும். ஸோ வைட்டமின் பி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரி வரும். வைட்டமின் இ பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை. வைட்டமின் டி ரிக்கட்ஸு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வரலாறு. இப்போ மொத்தமாக சயின்ஸ்லேருந்து 10 கொஷின் வந்துருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்துருச்சு. ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா உங்களோட சோஷியல் சயின்ஸ் புக்கு தான். 6th 10th வரைக்கும் உள்ள சோஷியல் சயின்ஸ் புக்கு தான். ஸோ 11வது கொஷின் பாருங்கள், கங்கை கொண்டான் என்று தன்னை அறிவித்தவர் யார்? முதலாம் ராஜேந்திர சோழன் தான் கங்கை கொண்டான். ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கணும். அடுத்து 12 சார்மினார் அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆழ்வார்கள் சைவ மகான்கள். ஆழ்வார்கள் சைவம் இல்லை, வைணவம். ஸோ ஆண்டாள் மட்டுமே பெண் ஆழ்வார். அது கரெக்டானது தான். ஸோ அப்போ பி மட்டும்தான், 2 மட்டும்தான் சரி. 13 பி ஆன்சர். அடுத்து தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகம் ராஜகோபாலாச்சாரியால் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 14 எங்கே தொடங்குனாங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்கே முடித்தாங்கன்னா தான் அது வேதாரண்யத்தை முடிச்சிருப்பாங்க. 14 பி திருச்சியில் தொடங்கி வேதாரண்யத்தில் முடிச்சிருப்பாங்க. ஸோ 15 பார்த்திங்கன்னா
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 சாணக்கியர் தான் அர்த்த சாஸ்திரத்தை எழுதினது. அடுத்து முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்ற மன்னர் யார் பார்த்திங்கன்னா முதலாம் பானிபட் போர். பானிபட் போர்னாலே பாபர் தான். ஸோ பாபர் தான் முதலாம் பானிபட் போர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருந்த எந்த நாட்டிற்கு வஉசி சுதேசி கப்பல் நிறுவனம் எங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலங்கை. ஸோ 17வது கொஷின் பார்த்திங்கன்னா சி இலங்கை தான் சரியான ஆன்சரு. ஸோ அடுத்து 18 பாருங்கள். பொறுத்த சொல்லியிருக்காங்க. கீழடி எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம். டி பொருந்தல் வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல். டிஏ பையம்பள்ளி பார்த்திங்கன்னா வேலூர். பி கொடுமுனல் வந்து ஈரோடு. டிஏபிசி அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ 18வது கொஷின் பார்த்திங்கன்னா ஏ 19 சதி ஒழிப்புக்காக உழைத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். 19ம் ஏ தான். இது எல்லாமே 10th சோஷியல் புக்லேயே மேக்ஸிமம் கவர் ஆகிறது. அந்த வரலாறு கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாமே நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். ஸ்கூல் புக்கு 10th வரைக்கும் உள்ளதையும் நல்லா படித்து வச்சுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா புவியியல்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எத்தனை கொஷின் 9 கொஷின் வரலாறுலேருந்து கேட்டிருக்காங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா புவியியல்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. சுனாமி ஏற்படுவதன் காரணம் பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கம் தான் சுனாமி ஏற்பட காரணம். ஸோ 20 பார்த்திங்கன்னா சி 21 பொறுத்த சொல்லியிருக்காங்க. காற்றாலை வந்து ஆரல் வாய்மொழின்னு எல்லாருக்குமே தெரியும். நீர்மின் நிலையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நீர்மின் நிலையம் பாபநாசம். அணுமின் நிலையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கூடங்குளம். அனல் மின் நிலையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எண்ணூர். பிசிஏடி அப்படி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 21 பார்த்திங்கன்னா சி பிசிஏடி. ஓகேங்களா. அடுத்தது இந்தியாவில் தங்கம் அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சி கர்நாடகா தான். இது 10th புவியியல்லையே இருக்கும். ஒரு 4வது யூனிட்டும் 5வது யூனிட்லேயே இருக்கும். ஸோ அடுத்து 23வது கொஷின் பாருங்கள். தமிழ்நாட்டில் வெட்டி எடுக்கப்படும் நிலக்கரி டேஸ் வகையை சார்ந்தது அப்படின்னு 23 சி லிக்னைட் வகையை சார்ந்தது. அடுத்து 24 பெட்ரோலியம் இந்தியாவில் எங்கே கிடைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மும்பை ஹை பகுதியில் இருக்குது. அசாமில் டிக்பாயிலையும் இருக்குது. கிருஷ்ணா கோதாவரி டெல்டாக்லேயும் இருக்குது. ஸோ 24 வந்துட்டு டி மேற்கண்ட எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ 25 எங்கே இருக்குன்னு பாருங்கள். கிண்டி தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிண்டி சென்னையில் இருக்குது. ஸோ பி அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ 25 மன்னார் வளைகுடா எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம். பிசி. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்குர்த்தி தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா நீலகிரியில் இருக்குது. இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 25க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டி பிசிடிஏ. அடுத்தது பாருங்கள். புகழ்பெற்ற மலை வாசஸ்தலமான டார்ஜிலிங் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா டார்ஜிலிங் மேற்கு வங்கத்தில் இருக்குது. ஸோ அது வந்துட்டு 26 பார்த்திங்கன்னா சி. 27 தமிழகத்தின் மாநில மரம் பனைமரமாகவும் ரைட்டு. தமிழகத்தின் மாநில மரம் வந்து தாமரை இல்லை செங்காந்தல். ஸோ அதனால் 27 1 மட்டும் சரி. அடுத்து 28 பார்த்திங்கன்னா முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா 28 பி திருநெல்வேலி. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்துட்டு இந்திய அரசியல் மற்றும் பொருளாதாரம் வந்துருச்சு. பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அவங்களோட கொஷின் பேப்பரில் எல்லாமே கலந்து கூட இருக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சட்ட மேலவை ஒரு நிரந்தர சபை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 29ங்களா 29. அடுத்து தமிழ்நாட்டில் சட்ட மேலவை உள்ளதான்னு கேட்டிங்கன்னா சட்ட மேலவை தமிழ்நாட்டில் இல்லை. சரிங்களா. அதனால் 1 மட்டும் சரி. சட்ட மேலவை ஒரு நிரந்தர சபை தான். கீழவை தான் கலைக்கக்கூடிய சபை. 5 ஆண்டுகளுக்கு ஒருவரை கலைப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தான் நியமிப்பார். 30 பி. அதாவது குடியரசுத் தலைவர்னு கொடுத்தாலும் சரி தான், ஜனாதிபதினு கொடுத்தாலும் சரி தான். அடுத்தது 31 பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 39 பாராளுமன்ற தொகுதி இருக்குது. புதுச்சேரியில் 1 இருக்குது. மொத்தம் 40. தமிழ்நாட்டில் மட்டும் கேட்டாங்கன்னா 39. அடுத்தது பார்த்திங்கன்னா 32 மாநிலங்களை அவற்றின் தலைநகரங்களுடன் பொருத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் வந்து அமராவதி, தெலுங்கானா வந்து ஹைதராபாத்து, ஜார்க்கண்ட் வந்து ராஞ்சி, சத்தீஸ்கர் வந்து ராய்ப்பூர். அது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 32க்கு ஏ. 33 கூட்டுறவுத்துறையின் உதாரணம் எது? கூட்டுறவுத்துறைனா ஸோ அமுல் தான் இதில் கூட்டுறவுத்துறைக்கு உதாரணம். பெல் ஒரு தனியார் நிறுவனம், ரிலையன்ஸ் ஒரு தனியார் நிறுவனம், மாருதி உத்யோகம் ஒரு தனியார் நிறுவனம். ஸோ 34 தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் விவசாயிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக எப்படி இருக்கும்னா குறைய தான் செஞ்சுருக்கும். ஸோ குறைந்துள்ளது.
35 பணவீக்கம் அப்படின்னா விலைவாசி உயர்றது தான் பணவீக்கம். ஸோ 35 என்னென்னு பார்த்தீங்கன்னா விலைகள் உயரும், பணத்தின் மதிப்பு குறையும், விலைவாசி அதிகமாயிரும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பண மதிப்பிழப்பு இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது எப்போது? 36A 2014 தான் 16 தான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டது. 37 பாருங்கள், பின்னோரில் இந்தியாவில் மிகவும் மாசுபட்ட நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தான் அதிகமாக மாசுபட்டிருக்கிற நகரம். அங்கே தான் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 37க்கு அடுத்தது 38 சைபர் குற்றங்களை தடுக்கும் போட்டு அறிமுகம் செய்யப்பட்ட அவசர உதவி என்னென்னு பார்த்தீங்கன்னா 38 1930. ஓகேங்களா. 1098ங்கிறது சைல்டு குழந்தைகளுக்காக, 108ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவசர ஆம்புலன்ஸ் சேவை. ஸோ மித்தாலி ராஜ் கீழ்கண்ட எதோட தொடர்புடையவர்? இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன டாப்பிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்குறது. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப பேசிக்காக இருக்கும். இப்போ இது வந்து மித்தாலி ராஜ் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. அவர் கிரிக்கெட் வீரராக, அரசியல்வாதியாக, நடிகராக, ஹாக்கி வீரராக அப்படின்னா மித்தாலி ராஜ் வந்துட்டு ஒரு விமன் கிரிக்கெட்டர். ஓகேங்களா. 39 அப்போ என்னது ஏ, தமிழ்நாட்டில் யாருடைய பிறந்த நாள் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறதுனா சமூக நீதின்றப்போ நம்ம பெரியார் ஆன்சராக போட்டு போயிடலாம். 40 சி. 41 பாருங்கள், வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. 41 அப்போ என்னது பி. ஓகேங்களா. அடுத்தது COVID-19 நோய்க்கு இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாட்டில் கோவேக்சின் தான். 42B தான் நம்மளோடது. ஸ்புட்னிக் வந்து ரஷ்யாவோடது. இது மாதிரி ஒரு இதோடது. அப்போ இதோட கான்செப்ட் வந்துட்டு கோவேக்சின். ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் மேலோட்டமாக கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா கூட போதுமான அளவு தான் இருக்கும். ஸோ அடுத்து 43 பாருங்கள், சத்திய சோதனை என்னும் சுயசரிதை நூல்னு எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 43 மகாத்மா காந்தி தான். அவரோட சுயசரிதை தான் சத்திய சோதனை. அடுத்து ஒலிம்பிக் வரலாற்றில் தடகளத்தில் இந்தியாவில் முதல் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா. ஈட்டி எறிதல் வாங்கியிருப்பார். ஸோ 44 சி. 45 என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னோரில் எது யூபிஐ ஆப் இல்லை? இது வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணுற வச்சே தெரியும். பிஹெச்ஐஎம் இருக்குது, ஜிபே இருக்குது, பேடிஎம் இருக்குது. ஜூம் அப்படிங்கிறது தான் இல்லை. ஜூம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கான ஒரு ஆப்பு, அதுதான் ஜூமு. ஸோ நீங்கள் இதில் பார்த்தத வச்சே உங்களுக்கு தெரியும். பின்னாடி ஆன்சர் கீ இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தத வச்சே தெரியும். கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்காது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இந்திய அரசியல் மற்றும் பொருளாதாரம் எத்தனை கொஷின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஒரு 6 9 கொஷின் தான். ஸோ அதுவும் ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்பாங்க. அதனால் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டாலே போதுமானது. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா அந்தளவுக்கு பிசி எக்ஸாமுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா.